ஹஜ்ரத் ஃபாத்திமா சொன்னாங்க, ஐ அலி, தன்னுடைய கணவனை பார்த்து சொன்னாங்க, நான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு கடைசி நாள் இறந்து போயிடுவேன். எங்க அப்பா சொன்ன வார்த்தை பொய்யாகாது. இறந்து போன பிறகு நீ இன்னொரு திருமணம் செஞ்சுக்கோ, தப்பு இல்லை. ஆனா என் பிள்ளைகளை நல்லபடியா கவனிச்சுக்கோ. அல்லாஹ் அக்பர். நான் இறந்து போயிட்ட பிறகு இன்னொரு திருமணம் நீ செஞ்சுக்குங்க, செஞ்சுக்கிட்டு அதுலயே நேரத்தை ஒதுக்காதீங்க, என்னுடைய பிள்ளைகளையும் நல்லபடியா கவனிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் வாங்கினா. என்ன வாங்கினாங்க? சத்தியம் வாங்கினா. என்ன அப்படின்னா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இறந்த பிறகு மதீனாவில் இருக்கக்கூடிய எந்த மக்களுக்கும் நீங்கள் தகவல் தெரிவிக்க கூடாது. அல்லாஹ் அக்பர். அதற்கு அலி சொன்னாங்க, இல்ல, நான் முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து விடுவேன். யார் இறந்து போறது? சர்க்காரே து ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீனுடைய மகள் இறந்து போறாங்க, நான் அப்படியே விட்டுடுவேனா? இல்ல, மதீனா மக்களை எல்லாத்தையும் ஒன்று கூட்டிடுவேன் அப்படின்னு ஹஜ்ரத் அலி சொல்றார். இல்ல, எனக்கு சத்தியம் பண்ணுங்க, நான் இறந்து போனா என்ன பார்க்கறதுக்கு யாருமே வரக்கூடாது, நான் இறந்து போன விஷயத்தை நீங்க மதீனால யாருக்குமே சொல்லக்கூடாது, சத்தியம் பண்ணுங்க அல்லாஹ் மேல. சத்தியம் செஞ்சுட்டாங்க. எதுக்குன்னு ஹஜ்ரத் அலி கேட்கிறேன், ஏன் அந்த சத்தியத்தை கேட்கிற? இறந்து போன பிறகு மக்கள் வருவாங்கல்ல, ஏன் வேணாங்கிற, ஏன் தகவலை வெளியில சொல்லக்கூடாதுன்னு ஏன் சொல்ற அப்படின்னு சொன்ன சமயத்துல ஹஜ்ரத் ஃபாத்திமா ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். பெண்ணா இதுதான் பெண். என்ன சொன்னாங்க தெரியுங்களா? என் தகப்பனாரு ஹிஜாபுடைய சட்டம் வந்த பிறகு, பர்தாவுடைய சட்டம் வந்த பிறகு என்னை கூப்பிட்டு, நீ பர்தா செய்பேட்டா, அல்லாஹ்வுடைய கட்டளை, உன்னுடைய உறுப்புகளை எல்லாம் நீ என்ன செய்யணும், வெளியில காட்டக்கூடாது, கணவனை தவிர நீ பர்தாவோட இருக்கணும், உன் முகத்தை காட்டக்கூடாது, உன்னுடைய உடல உறுப்புகளை காட்டக்கூடாது அப்படின்னு எனக்கு பர்தாவுடைய சட்டத்தை சொன்னாங்க. நான் இறந்த பிறகு எனக்கு கஃனிட்டு என்னுடைய கஃனுக்கு வெளியில என்னுடைய உடம்புடைய உருவத்தை கூட மற்ற அந்நியர்கள் பார்ப்பதை நான் விரும்பவில்லை. அல்லாஹ் அக்பர். எனக்கு கஃனிடுவாங்க. கஃனிட்ட பிறகு அந்த மனிதனுடைய உடல் அமைப்பு தெரியுமா இல்லையா? துணி போட்டு இருந்தாலும் உடம்புடைய வடிவம் வெளியில தெரியும் இல்லைங்களா? அதே மாதிரி ஹஜ்ரத் ஃபாத்திமா சொல்றாங்க, நான் இறந்து போனா என்னை கஃனிட்டு படுக்க வைக்கும் சமயத்தில் கஃனுக்கு வெளியில என்னுடைய உடம்பினுடைய அமைப்புகளை, வடிவத்தை கூட அந்நியர்களை பார்ப்பதை நான் விரும்பவில்லை. இது பர்தா, கஃனிட்டு பர்தாவோட வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க சொல்றாங்க, வெளி வடிவம் கூட அந்நியர்கள் பார்க்க கூடாது, வெளி வடிவம் கூட அந்நியர்கள் பார்க்க கூடாது. என்னுடைய உடம்புல நீங்க கஃனிடுவீங்க, 3-5 துணிகள் போடுவீங்க, 5 துணி போட்டு என்ன கஃனிட்ட பிறகும் அந்நியர்கள் என்னுடைய உடலுடைய வடிவத்தை கூட, யாரும் அமைப்பை கூட பார்க்க கூடாது, அதை நான் விரும்புகின்றேன் என்பதாக ஹஜ்ரத் ஃபாத்திமா சொன்னார். பெரியவர்களே, பர்தாவுடைய உச்சகட்டம் இது, பர்தாவுடைய உச்சகட்டம் இது. இதுக்கு மேல பர்தாவே கிடையாது. சொன்ன பிறகு இறந்துட்டாங்க. இன்னைக்கு சாயங்காலமே இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட மணி 11 மணி இஷாவுக்கு பின்னாடி இறந்து போயிட்டாங்க. யாரு? ஹஜ்ரத் ஃபாத்திமா. யார் யார் எடுத்தாங்க தெரியுங்களா? ஹஜ்ரத் அலி முன்னாடி 2 கையை பிடிச்சுக்கிட்டார், ஜனாசா. ஏன்னா சத்தியம் செஞ்சிருக்கிறாரு. 2 பேர் ஜனாசா எடுத்துட்டாங்க. ஒரு கை இமாம் ஹசன் ஹுசைன் 7 வயசு குழந்தைங்க தூக்க முடியாம தூக்குறாங்க 2 பேருமே. இன்னொரு யாரு அப்படின்னா அபூ ஸர் கஃபாரி ரலியல்லாஹு தஆலா. அவங்க இஷா தொழுதுட்டு ஹஜ்ரத் அலியை சந்திக்கிறதுக்கு வந்தார். வந்தா ஜனாசாவை இங்க எடுக்கிறதுக்கு 2-3 பேர் என்ன செய்றாங்க, அப்படியே தாங்கி பிடிக்காம முன்னாடி 2 பேர் ஒரு தகப்பனார் பிடிச்சிக்கிட்டாரு, பின்னாடி 2 பேர் வேணும் இல்லையா? 2 குழந்தைங்கன்னா 2 குழந்தைங்க பிடிக்க முடியாம தூக்க முடியாம நிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அபூ ஸர் கஃபாரி வந்து, என்னங்க ஜனாசா அது, யாருங்க இறந்து போயிட்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, வெளியில யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, என் மனைவி ஃபாத்திமா தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் தான் இறந்து போயிட்டாரு. அப்படியே துடிச்சு போயிட்டாரு. ஏன் பைத்தியக்காரனே நீ, ஒரு வார்த்தை சொன்னா மதீனா மக்கள் எல்லாம் வந்துருவாங்களே, ஏன் யார்கிட்டையும் சொல்லாம, யாருக்கும் தெரியாம இப்படி செய்யற, இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. சொன்ன பிறகு அழுதுகிட்டே ஹஜ்ரத் அபூ ஸர் கஃபாரி ஒரு ஜனாசால ஒரு கையை பிடிச்சிட்டாங்க. 2 கை இமாம் அலி எடுத்துக்கிட்டாரு, இன்னொரு கையில இமாம் ஹசன் ஹுசைன் தோடைய பிள்ளைகள் தூக்கிட்டு நேரா கபருக்கு போறாங்க. ஜன்னத்துல் பக்கி இன்னைக்கு போகக்கூடிய எத்தனையோ ஹாஜிமார்கள் பார்த்துருப்பாங்க. மதீனத்துல் முனவரால ஜன்னத்துல் பக்கையில ஃபாத்திமா நாயகியுடைய கபர்ல கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்ச உடனே அபூ ஸர் கஃபாரி சொல்றாங்க, அந்த கபரை பார்த்து, யாருடைய கபருக்கு வந்திருக்கிறாங்க தெரியுமா? சர்க்காரே து ஆலம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சர்தாஜே மதனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை மகள் பிஸஅத்து மின்னி, இதய துண்டு என்பதாக சொன்னாங்களே, அவங்க வந்திருக்கிறாங்க உங்ககிட்ட
அவங்ககிட்ட நீ நல்லபடியா நடந்துக்கணும் அப்படின்னு கபர்கிட்ட சொல்றாங்க. சரீரி சத்தம் திரும்பி வருது கபர்ல இருந்து. அபூ ஸர், எந்த பெண்மணி இருந்தாலும் சரி, எந்த ஆணா இருந்தாலும் சரி, ஃபாத்திமா பின்த் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் சரி, எனக்கு மேல எப்படி அமல் செஞ்சீங்களோ அது பிரகாரம் தான் நான் உங்கள்கிட்ட நடந்துக்குவேன். அது ஃபாத்திமாவா இருந்தாலும் சரி, ஆயிஷாவா இருந்தாலும் சரி, ஜைனபா இருந்தாலும் சரி, ருக்கையாவா இருந்தாலும் சரி, உம்மே குல்சுமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, என் கிட்ட யார் எப்படி உலகத்துல என் முதுகுக்கு மேல நீங்கள் அமல் செஞ்சீங்களோ, நல்ல அமல் செஞ்சா நான் உங்களோட நல்லபடியா நடந்துக்குவேன், சொர்க்கத்துடைய பூஞ்சோலையா மாறிடுவேன். எனக்கு மேல நீங்க அநியாயம் செஞ்சிருந்தா நான் ஒரு நரகத்துடைய படுகொலி ஆயிடுவேன், உங்களை ரொம்ப மோசமான முறையில் தண்டிப்பேன். நீ ஃபாத்திமா இருந்தாலும் சரி, பெருமானுடைய மனைவியா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்கிட்ட வரும் பொழுது என்கிட்ட என்ன அமல் நீ கொண்டு வந்திருக்கிறியோ அதன் பிரகாரம் தான் நான் உங்ககிட்ட நடந்துக்குவேன். இது யார் சொல்லுது? கபர் சொல்லுது. அல்லாஹ் அக்பர். ஆக பெரியன்பர்களே, சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய வீட்டு பெண்கள் பிள்ளைகள் அவங்க எப்படிப்பட்ட ஆடைகளை போடுறாங்க, ஃபாத்திமா எப்படி அல்லாஹ்வுடைய கிருபையில பர்தாவோட வாழ்ந்தாங்க, தன்னுடைய பர்தா துணிகளுடைய அமைப்பு வெளி அமைப்பு கூட தெரியக்கூடாது என்பதாக நினைச்சு அவ்வளோ வெக்கத்தோட மானத்தோட வாழ்ந்தாங்க. அந்த பாரம்பரியத்துல பிறந்த நாம இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்க சட்டி போட்டுட்டு திரியிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பது நம்ம மீது கட்டாய கடமை. நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? பர்தாவோட, அதபோட, ஒழுக்கத்தோட, தீன்தாரியாக. வெளியில போறியா, பர்தாவோட போ. நல்ல அல்லாஹ்வுடைய கிருபையில நல்ல முழுமையான ட்ரெஸ் போடு. அல்லாஹ்வுடைய கிருபையில ரொம்ப லேசான உன்னுடைய உறுப்புகள் உன்னுடைய கணவனை தவிர யாருமே பார்க்க கூடாது. உறுப்புகளை, உன்னுடைய உடல் பாகங்களை, உன்னுடைய அமைப்புகளை உன்னுடைய கணவனை தவிர வேற யாருமே பார்க்க கூடாது. அப்படிப்பட்ட முறையில இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய ஒவ்வொரு முஸ்லிம் தாய்மார்கள், பெண்கள், சகோதர சகோதரிகளுக்கு தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.